தொடர்ச்சியாக இன்றைக்கு மீண்டும் இந்த ஆண்டு 3 சட்டக்கல்லூரி. இன்னைக்கு என்ன விஷயம்னா, எந்த கல்லூரியுமே இந்த ஆண்டு திறக்கல. போன வருஷமும் திறக்கல, இந்த வருஷமும் கிடையாது. அறிவியல் கலை அறிவியல் கல்லூரி கிடையாது, பொறியியல் கல்லூரி கிடையாது, எந்த கல்லூரியும் கிடையாது. எதற்கும் நிதி இல்லை. இந்த ஆண்டு எதற்கும் கல்லூரி பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டக்கல்லூரிக்கு மட்டும் 3 கல்லூரிகளை திறப்பதற்கு அனுமதி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதில் காரணம் உங்களுடைய அமைச்சர் நாமக்கல். இல்லைன்னா இந்த 3 வந்திருக்காரு. அதான் உண்மை. 3 வந்திருக்காரு. இன்றைக்கு 3 சட்டக்கல்லூரிகளை இன்றைக்கு திறப்பதற்கு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த சட்டக்கல்லூரி இன்று திறந்திருக்கிறார்கள். சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சிறப்பு நீதிமன்றங்கள், மகளிர் குற்றங்களை பாலியல் குற்றங்களை விசாரிப்பதற்காக சிறப்பு நீதிமன்றங்களை இந்தியாவிலே முதலாக ஆரம்பித்து அதை செயல்படுத்தியவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் மட்டும் 223 புதிய நீதிமன்றங்களை, இந்தியாவிலே அதிக நீதிமன்றங்களை திறந்த முதலமைச்சர் டாக்டர் புரட்சித் தலைவர். இன்றைக்கு அம்மாவிற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்று இன்றைக்கு தமிழகத்தின் வழி முதலமைச்சராக இருக்கின்ற அம்மாவின் வழியிலே முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கின்ற தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அம்மாவின் வழியிலே இன்றைக்கு பல்வேறு நீதித்துறைக்கு தேவையான அந்த பணிகளை சிறப்பாக இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டு காலத்தில் திறக்கப்பட்ட நீதிமன்றங்கள் 223. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டு காலத்தில் மட்டும் தமிழக முதலமைச்சர் புதிய நீதிமன்றங்கள் திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை 217. 3 ஆண்டு காலத்தில் மட்டும். ஆக மொத்தம் இந்த 8 ஆண்டு காலத்தில் மட்டும் தமிழகத்தில் திறக்கப்பட்ட நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை 440. மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்களே 1140. இன்றைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள் எண்ணிக்கை 1146. அதிலே இந்த 8 ஆண்டு காலத்தில் மட்டும் திறக்கப்பட்ட நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை 440 நீதிமன்றங்கள். அப்படி என்றால் இந்த அரசு நீதித்துறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறும் நீதிமன்றங்கள் எண்ணிக்கையை வைத்து திறந்து வைப்பது மட்டுமல்ல, அந்த நீதிமன்றங்களுக்கு தேவையான உள்கட்டமைப்புகள், புதிய கட்டட வசதிகள், தேவையான பணியாளர்கள் மற்றும் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதிலும் இன்றைக்கு தமிழகத்தில் முன்னணியாக இருக்கின்றது. இன்றைக்கு அம்மா இருந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் நீதித்துறைக்கு கொடுக்கப்பட்ட அந்த உள்கட்டமைப்புக்காக கொடுக்கப்பட்ட நிதி 711 கோடி ரூபாய். ஆனால் இந்த 3 ஆண்டு காலத்திலே அம்மாவின் வழியிலே இன்னைக்கு ஆட்சி நடத்திய தமிழகத்தினுடைய முதல்வர் கொடுத்த நிதி 1111 கோடி ரூபாய். 3 ஆண்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட நிதி கிட்டத்தட்ட 90% கட்டடங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே சொந்த கட்டடங்களை கட்டி கொடுத்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. இது எதற்காக சொல்கின்றேன் என்றால், நீதித்துறைக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள், கட்டட வசதிகள், நீதிபதிகள் நியமிப்பது, வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, அந்த நீதிமன்றங்களுக்கு முக்கிய தேவை வழக்கறிஞர்கள். அந்த வழக்கறிஞர்கள் திறமையான வழக்கறிஞர்கள், சிறப்பான வழக்கறிஞர்கள், நன்று கற்று தெரிந்த வழக்கறிஞர்கள் தேவையை உணர்ந்த அம்மா அவர்கள் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான வழக்கறிஞர்கள் இன்றைய உலக பொருளாதார மையத்திலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு சமூக இன்றைக்கு சைபர் கிரைம், இன்றைக்கு குற்றங்களுடைய தன்மை இன்றைக்கு மாறி இருக்கிறது. எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு குற்றங்களுடைய தன்மை இன்றைக்கு மாறி இருக்கிறது, சட்டங்களுடைய தன்மை இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதையெல்லாம் புரிந்து இன்றைய காலகட்டத்திற்கு, இன்றைய உலகத்திற்கு ஏற்ற சட்டங்களை நன்கு அறிந்த மாணவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் உணர்ந்து புதிய உலகத்தரம் வாய்ந்த இந்தியாவிலே சிறந்த சட்டக்கல்லூரிகளை தமிழகத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்திலே சிறந்த நீதிமன்றம் இந்தியாவிலே இன்றைக்கு சென்னையிலே சீர்மிகு சட்டக்கல்லூரியை திறந்து வைத்த முதலமைச்சர் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக இன்றைக்கு அந்த சட்டக்கல்லூரி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.